தந்தை மகள் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சரியாவு ஆரோக்கிய குடும்பத்தினர், அகஸ்டின் குமார் மரியா குடும்பத்தினர் நன்றிபடியாக கொடுக்கிறார்கள். குடும்பத்தினுடைய ஆண்டுகள் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து வரைய கொடுப்போம். வேதத்தினுடையாவது மாசில்லா குழந்தையுடைய ஆண்மையை பார்த்துக்காகவும் மரிய செல்வியுடைய ஆண்மையை பார்த்துக்காகவும் ஜெபிப்போம். அதனுடைய ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நிச்சயங்களை பார்த்து திறமையான் என்றார். அவர்களுடைய ஜூலை மாதம் 29ஆம் தேதி தாயார் திருவை புனித மாதா மரியா லாசர் விழாவை கொண்டாட அழைக்கப்படுகிறது. திருவழிபாட்டு காலத்தினுடைய அந்த வழிபாட்டு காலங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டிலிருந்து விழா கொண்டாடப்படுது. மார்த்தாவுக்கு விழா எடுத்திருக்கிறார். வெறுமனே மார்த்தா மரியா லாசர் என்று நான் சொன்ன 17ஆம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறுமனே மார்த்தாவுக்கு மட்டுமே விழா எடுத்திருக்கிறார். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 சொல்கிறார், மார்த்தா மட்டும் இல்ல, மார்த்தா மரியா லாசர் இன்னைக்கு சிப்லிங் டே அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் கொண்டாட அழைத்திருக்கிறார். யார் இவர்கள் என்பதை எல்லாம் தெரியவர்கள் பிரித்தானியாவில் வசிப்பவர்கள். இயேசுடைய பணி வாழ்வை கலிலேயாவுக்கு போகிறார். எருசலேமை நோக்கி போகிற போது ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போவார், அங்கெல்லாம் சாப்பிடுவார், அங்கெல்லாம் இருப்பாங்க. அது மார்த்தா மரியா லாசருடைய வீடு. அவை இங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம், ரொம்ப அழகான வசனங்களை நிறைவாக்கி வாசினா, அன்பு, அக்கறை, உபசரி, இது மூன்றும் கடந்த ஒரு இருந்ததால்தான் இயேசு அங்கு சென்று தங்கி அவளோடு உறவாடுகிறார், உணவருந்துகிறார் என்பதை எல்லாம் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அவை இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு நாமும் கூட அன்பு, அக்கறை, உபசரிப்பு கொண்டு வாழ அருள் வேண்டுவோம். சில பல நேரங்கள் நம்மிடம் இது இருக்கு, சில நேரங்கள் இல்லை. சில நேரங்கள் நாம மனித பலவீனங்களால அப்படியான விஷயங்களை செய்ய மறந்திருப்போம். ஆயின் அதற்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இன்று மார்த்தா மரியா லாசர் பேதாங்க இருக்கிற அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித மார்த்தா மரியா லாசர் இல்லத்திலே நம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவுளம் கொண்டார். அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரி நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டிலுமால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராங்க.
உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். திருதூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 16 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடம் பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தன் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவை இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறார், கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவரே எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவரே எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோருக்கு பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொள்ளி. Alleluia, 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 அல்லேலூயா 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 alleluia, 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 alleluia.
அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புயலுக்காளுதின செய்திருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கான செய்தி அத்தியாயம் 10 இறை திரு வசனங்கள் 38 42 முடிய. இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கு பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் ஒரு சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை எல்லாம் கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியை விட்டு விட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவரிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டான். அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய மன்றாட்டுகளை தேவைகளை நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் பாதத்தில் எடுத்துரைப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோனியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோனியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடு மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோனியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோனியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடி 60ஆம் புனித அந்தோனியாரை எங்களுக்கு பாதுகாவலராய் கொடுத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு அவர் வழியாக ஏறெடுத்த எங்கள் உள்ளத்தில் உள்ள வாஞ்சைகளை தேவைகளை எல்லாம் அறிந்து அவற்றை எல்லாம் நிறைவாக எங்களுக்கு தந்து எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன்.
அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த மாலை நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் மரியாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை நாங்கள் பணிந்து வேண்டுகிறோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவனான தந்தை என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. எல்லை புனித அந்தோனியாருடைய நினைவு நாளிலே உமது திரு அவையை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறி எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறேன். அவருடைய மன்றாட்டால் எங்களை எல்லாம் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரோ விருந்தை அருந்தி பின்பு கிணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இடையில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மேல் படிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்த வழியை ஏற்றுக்கொண்டிருந்த கண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தல் இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த நாளை காணக்கூடிய வாய்ப்பை தந்து இந்த நாள் நிறைவடையும் வேளையில அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். இந்த நாள் முழுதும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காய் நன்றி கூறுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி மிக அத்தனை பேருக்காகும், ஜபவுதிகள் கேட்ட யாவருக்காகும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காகும், நம்பிக்கையோடு இந்த மாலை திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு உள்ளத்தின் வாஞ்சைகளுக்காகும், மார்த்தா, மரியா, லாசர் வயதாங்கி இருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிப்போம். உயிர் தெழுவம் என்றது நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமகளில் ஏற்றிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனிதமிக்க மரியாள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப், நமது வங்கியின் பாதுகாடும் தந்தையுமான புனித அந்தோனியா, நாம் இன்று விளையாடுத்துக் கொண்டிருக்கிற மாத்தா, மரியா, லாசர், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தேவ சகாயம், இவ்வுலகிலே எமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய துயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு முடிந்தவர எம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவர நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடிமிருக்கிற நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவரும் எங்கள் குடும்பங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானம் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பை சுகத்தையும் நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்வீராம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசர்களின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியால் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் இரத்தத்தால் நம்முடைய எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்தும் நீங்கள் விடுவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளின் கருத்துணிக்க செய்திருடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, தன்னுடைய உடலை இரத்தத்தை விருந்தாக நமக்கு படைக்கிறவர் அழைக்கிறார்.
அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தொழிவர், நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இந்த மாதத்துடைய இந்த கடைசி செவ்வாய்க்கிழமையில நம்முடைய பாதுகாவலான புனித அந்தோணியாருடைய சமூகத்தில நாம் அனைவருமாக குழுமி வந்திருக்கிறோம். அவிடுന്ന് பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிற வேளையில அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி ஆற்றல் மிகும் அன்றாண்டு ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றும் உரிமையான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை ஆதல் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே. கண்களை மூடுவோம். கேட்ட பல காரியங்கள் நமக்காக பரிந்து பேசி பெற்று தந்து கொண்டிருப்பவர். ஏதோ இந்த மாதத்துடைய இந்த கடைசி செவ்வாய்க்கிழமை இந்த மாதம் முடிவடையும் வேளையில அவருடைய நாளிலே அவருடைய பாதத்திலே குழும்பி இருக்கிறோம். நம்மை நம் குடும்பங்களையும்
அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லா தீமையிலிருந்தும், நோயிலிருந்தும், ஆபத்திலிருந்தும் நம்மை காத்து கொள்ளவும், நம்முடைய குடும்பங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் சமாதானத்தையும் நிறைவாக தங்கச் செய்யவும். இதோ பிள்ளைகள் கொடையாய் கொடுத்திருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல உடல் உள்ள சுகத்தை தரவும், கல்வியிலே சிறந்து விளங்கவும், படித்து முடித்த பிள்ளைகளுக்கெல்லாம் வளமான எதிர்காலத்தை தந்து நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரவும், வயது வந்த பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாட்டை செய்வதற்காக பெற்றோர் முனைந்து கொண்டிருக்க வேளையில அவ்வாறான திருமண தடைகள் எல்லாம் உடையவும், நல்ல வரன்கள் அமையவும், பிள்ளைகளில் திருமண வாழ்வி இணையவும் அருள் புரியுமாறு மன்றாடுவோம். திருமணத்திலே இணைந்து ஒரு சில ஆண்டுகளாகி சில பல குறைபாடுகளால குழந்தை பேரின்மையால் அவதியுற்று கொண்டிருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிப்போம். அப்படியே கற்பத்தின் கனியை தொட வேண்டும், அற்புத விதமாய் அவர்களுக்கு குழந்தை பேற்றை கொடுத்து அந்த குடும்பங்களில் மகிழ்வை பொழிய வேண்டும். இதோ கருவுற்றிருக்கிற பெண்கள், தாய்மை பெறடைந்திருக்கிற பெண்கள், அந்த கருவிலே தந்த குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், பேறு காலத்திற்காய் காத்திருப்பவர்கள், குழந்தைகளை நல்ல முறையில் பெற்றெடுக்கவும் பிரசவிக்கவும் தேவையான அருளை பொழியும்படியாய் மன்றாடுவோம். இதோ இருக்கிற நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் குறித்திருக்கிற பலவிதமான காரியங்கள், முன்னெடுப்புகள், முயற்சிகள் அனைத்தும் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பொருளாதார தேவைகள் குறைவின்றி கிடைக்கவும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் அனைவரும் காப்பாற்றப்படவும், போதும் என்ற மனதோடு வாழவும், கடன் தொல்லையிலிருந்து நம் அனைவரையும் மீட்டுக் கொள்ளவும், நாம் எடுக்கிற தொழில் குறித்து, வியாபாரம் குறித்து எடுக்கிற பலவிதமான முயற்சிகள், தீர்மானங்கள், திட்டங்கள், முன்னெடுப்புகள் அனைத்தும் நமக்கு அனுகூலமாக்கி தரவும் ஜெபிப்போம். நம்மளே அநேகருக்கு பலவிதமான உடல் நல குறைவுகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை வலிகள், வேதனைகளால், மருந்துகள், மாத்திரைகளால், மருத்துவமனைகள், மருத்துவர்களாய் அண்டி இருந்தாலும் கூட அந்த வழியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் இன்னும் விடுதலை பெறாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற வயதானவர்கள், பெரியவர்கள், இன்னும் அநேகர் ஜெபிப்போம். அப்படியானவர்கள் இருக்கிற அப்படியான வழிகள், நோய்கள் இருந்து விடுதலை தந்து சுகம் தரும்படியாய் மன்றாடும். நிறைய பேருக்கு மன அழுத்தங்கள், மன புழுக்கங்கள், மன உளைச்சல்கள், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அதன் வழியாக ஏற்பட்டிருக்கிற கோபங்கள், அச்சங்கள், கலக்கங்கள், பயங்கள், தூக்கமின்மைகள், மகிழ்வின்மைகள், நம்பிக்கையின்மைகளால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த உள்ளங்களுக்கெல்லாம் அமைதியும் நிம்மதியும் நல்ல உறக்கத்தையும் நம்பிக்கையும் தரமிடியாய் ஜெபிப்போம். ஏதோ அந்தோணியாரை அண்டி வந்துள்ள உடைய தனிப்பட்ட வேண்டுடை நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோய் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில்லா அன்பு கூறியரும் உமது அருளின் தூய்மையாய் கூடிய பெற்ற பொழுது அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பிள்ளைகளாக எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் பேர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக, நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும்.
நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிருந்தும் உள்ள நோயிருந்து விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. கரங்களை உயர்த்தி கோடி அற்புத நாம் புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக என்னால் பருந்து வீசுகின்றவரான புனித அந்தோணியாரே, கடைசி ஜெபத்திற்காக எடுத்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் வணக்கத்துடன் கொண்டும் ஒரு திருமகனின் உடலும் ரத்தமும் வீழ்ச்சி உற்றவை அனைத்தினின்றும் எங்களை விடுவிப்பதாக. புனிதமாதா மரியாராசரி எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறனம்பில் நாங்கள் வளரவும், விண்ணுலகில் உமது முழுவில்லாத காட்சியை கண்டு மகிழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆராதனை விளக்கம். எனக்கு பிரியமான நண்பு சகோதர சகோதரர்களே, நாம் கேட்ட இன்றைய திருப்பாடல் பல்லவி, திருப்பாடல் 34 இறைவசனம் 8 இப்படியாய் சொல்கிறது: ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இந்த நற்கருணை ஒட்டு நோக்குங்களேன். பழைய ஏற்பாட்டில நம்ம கடந்த வாரம் வாசி கேட்டோம். ஆண்டவர்களுக்கு மன்னாவை பொழிகிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அது என்னன்னே தெரியல அவங்களுக்கு. வெள்ளை வெள்ளையா இருந்துச்சான், அதனால மன்னான் பேர் வச்சிட்டான், என்னன்னே தெரியாம. ஆனால் பாத்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய உடலை, தன் ரத்தத்தை நமக்கு உணவாக கொடுத்து, வாங்க என்னை சாப்பிடுங்க, என்னை பருகுங்கள், நான் எவ்வளவு இனிமையானவன் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எசையா புத்தகம் 55வது அதிகாரம் 1-2 வாசித்தீங்கன்னா, தகமாயிருப்போரே எல்லோரும் வாருங்கள், கையில பணம் இல்லாதவர்களே எல்லோரும் வந்து என்னிடம் வாங்கி உணவு அருந்துங்கள் அப்படின்னு சொல்றேன். அப்படி நான் பார்க்கிறேன் இந்த நாள்ல ஆண்டவருடைய திருவிருந்து, உங்களுக்கு தெரியும், திருப்பலி, திருவிருந்து, கொண்டாட்டம். ஆண்டவர் தன்னை விட்டு கொடுக்கிறார். வெறுமனே விட்டு கொடுப்பவராக மட்டுமல்ல, இந்த நற்கருணை வடிவாக அவருடைய உடன் இருப்பை, அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கணும், அதை அனுபவித்து சுவைக்கணும் என்று இந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த மாதத்துடைய 29ஆம் தேதி ஜூலை மாதம் நிறைவடையும் வேளையில நம்ம ஆண்டவருடைய சந்நிதியில் இருக்கிறோம். ஒரு விசையாய் ஆண்டவர் உற்று நோக்குங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், நீர் பொழிந்த ஆசீர்வாதங்கள் அப்பா அளவிட முடியாது, அப்பா அளவிட முடியாது. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீ காத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. தெய்வீக பிரபுவே, தாராள பிரபுவே, உமது அருள் கொடைகளை அருவி போல எங்கள் மீது ஊற்றிக் கொண்டிருப்பவரே,
உமக்கு நாங்கள் வழிபடுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த அத்தனை விதமான ஐஸ்வர்யங்களுக்காக, எல்லையில்லாத உமது அருள் கொடைகளுக்காக, உமது உடன் இருப்பிற்காக, எல்லாவற்றுக்கு மேலாக இதோ ஆண்டவரே நற்கருணையிலே எங்களுக்காக எழுந்தொள்ளி வந்திருக்கிற மகா பிரபுவே, உயிருள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை வழிபடுகிறோம். உம்மை சுவைத்து மகிழ எங்களுக்கு கொடுத்த அற்புதமான இந்த தருணத்திற்காக, இந்த வேளைக்காக, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனைக்குரியவர், போற்றுதலுக்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர், மாண்புக்குரியவர், மகிமைக்குரியவர், மகா தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருப்பவரே, வான தூதர்கள் என்றும் புகழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை சுவைத்து மகிழ அற்புதமான நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எழுந்து நிற்போம். ஆண்டவரை ஆராதி தெரிந்த பாடல் தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை என்ற பாடலை கரங்களை தட்டி நான் சொல்வேன். இந்த நேரத்துல ஆண்டோடைய சமூகத்துல நீங்க மகிழ்ந்து இருக்கணும். சோகமா எவ்வளோ கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். இந்த இடம் பாருங்க, அவர் சொல்றாரு, என்னை சுவைத்து மகிழுங்க. எவ்வளோ இனியவர், எவ்வளவு மகிமை கூறு, அவருடைய பிரசனம் அப்படியாக இருக்கிறது. அப்படிதான் நம்ம சொல்றது. ஏன் கைகளை தட்டி ஆண்டவரை உற்சாகப்படுத்தி பாடணும்னா, உங்களையே நீங்க அவரில் இணையணும். நீங்க கை தட்டல அப்படி அமைதியா அதோ ஒரு அமைதியா இருந்தீங்கன்னா உங்களோட நீங்க இன்னும் அந்த ஒன்றாக இணையவில்லை என்பதா அர்த்தம். அவை ஒவ்வொரு முறையும் ஆராதனை வேளையில ஆண்டவரோடு இணைய அவர் நமக்கு கொடுக்கிற இந்த அழைப்பை வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதித்து துதித்து மகிழ்வோம். உற்சாகமாக கரங்களை தட்டி தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. எல்லோருமாக ஹalleluya, ஹalleluya,
கரங்களை குவிப்போம், நெஞ்சுக்கு நேரம் வச்சுங்க. திருப்பாடல் 34:8 மீண்டுமாக, ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இனிமையானவர், இதமானவர், நம் இதயத்திற்கு நெருக்கமானவர், நம் உள் இருப்பவர், நம்மை இயக்குபவர், நமக்கு எல்லாம் ஆனவர். நன்றி சொல்லுங்க மனசுக்குள்ள. அப்பா, நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி, உமது கிருபைக்காய் நன்றி, உமது ஆற்றலுக்காய் நன்றி, உமது வல்லமைக்காய் நன்றி. நீ கொடுத்து கொண்டிருக்க அனைத்து விதமான நன்மையான காரியங்களுக்காய், அனுபவங்களுக்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். உங்களுக்கு தெரியும், நானும் உதவி பங்கு தந்தையும் இப்போ எல்லா வீடுகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வீடுகளுக்கு செல்வதே ஒரு தனி, என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஆண்டுகள்ல நான் வந்து வீடு சந்திப்பதே ஒரு பெரிய பாக்கியமா கருதுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நான் நேற்று பழக்கமா, எல்லா அன்பியமும் அப்படிதான் இருக்கீங்க, அதை தப்பா சொல்ல முடியாது. நேற்று வீட்டுக்கு போறேன், பாத்தீங்கன்னா வெளியில கோலெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு சந்தோஷம். இல்ல யாருக்கா ஃபாதர்? உங்களுக்காக தான் ஃபாதர். இன்னொரு வீட்டுக்கு போனேன், அப்படியே சுத்தம், அப்படியே இங்கிலீஷ்ல ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் சொல்லுவாங்க, அப்படியே அப்படி தொட்டிங்கன்னா கூட ஒண்ணு பயங்கரமான, அப்படியே வீடுகள் அனைத்து அப்படியே ஜொலிக்கிறது. சில வீடுகள்ல ஃபாதருக்கு பிடிக்கும், சில நான் பழம் சாப்பிடுவேன். சில வீட்டுல ஃபாதர் உங்களுக்கு இந்த பழம் பிடிக்கும் வாங்க. சில வீடுகள்ல டீலாம் நான் பிடிக்குமானு தெரியும். இதெல்லாம் என்ன சொல்லுது? சில பேர் காத்து கொண்டு இருக்கிற, எப்போ ஏன் வரலையா ஃபாதர், எங்க இருக்காரு, வந்துட்டாரா? இன்னும் சொன்னீங்களா 5:30 மணி ஒரு ஆள் சொன்ன ஃபாதர், 5:30 மணில இருந்து வெயிட் பண்ற ஃபாதர் உங்களுக்காக. 5:30 மணி தான் சொல்லுவோம், பட் அப்கோர்ஸ் தெரியும், அன்பிய பொறுப்பா ஒரு வீடா கூட்டிட்டு போனல. நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு இந்த 2 மாசங்களை அடிப்படையில இப்ப நானும் உதவி பங்கு தந்தையும் வீடுகளை சந்திப்பது, ஒரு பங்கு சமய உதவி பங்கு தந்தை உங்களை சந்திப்பது, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவது, இது எங்களுடைய கடமை. கண்டிப்பா பண்ணோம். இங்க என்ன விஷயம், எது இந்த மாதிரி நீங்க எங்களை வரும்போது இதெல்லாம் சரி, எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இதெல்லாம்? சில வீடுகளை போனோம், அவங்க கண்டுக்கவே இல்லை, அது வேற விஷயம், சொல்ல மாட்டேன். அப்கோர்ஸ் விதவிதமான மத்திய மக்கள் இருப்பாங்களே. எதனால இப்போ வர எங்களை வந்து நீங்க இப்படி கவனிக்கணும் ஒரு விஷயம்? எதனால? அன்பினால. வெரி குட். அன்பு வேற ஒரு விதமான ஒரு உறவு இல்ல, எங்களுக்கும் உங்களுக்குமான உறவு. அப்கோர்ஸ் நீங்க எல்லாம் என் பங்கு மக்கள். அது ஒரு சொன்னார் ஃபாதர், நீங்க எங்க எல்லாருக்கும், நாங்க உங்க பிள்ளைகள், நீங்க எனக்கு தந்தை அப்படி ஒருத்தர் சொன்னீங்க. எல்லாருக்கும் நீங்க தான், எனக்கு அப்பா அம்மாலாம் பெரியவங்களா இருக்கீங்க, நான் எல்லாருக்கும் நீங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. குழந்தைங்கன்னா எனக்கு குழந்தைங்க தான். அப்புறம் நான் ஒரு விஷயத்தை நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். இப்போ ஒருத்தர் மீது நமக்கு அன்பு இருந்தால், அக்கறை இருந்தால், நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்காக, நான் சொன்னேன், இப்போ நான் வரேன், ஒரு கோலம் போட்டு வைக்கிறது, அதை தானே வராரு, ஏன் கோலம் போடணும், ஏங்க ஆஃபீஸ் லேட் ஆயிடுச்சுங்க, ஃபாதர் வந்து போக சொல்லுங்க, என்ன இப்போ? ஆனா நான் பர்மிஷன் போட்டு வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்ன கூட்டம் இருக்கிறார். உங்களுக்காக நாங்க காத்திருக்கோம், குடும்பமா உட்கார்ந்து இருக்கோம், வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டா வச்சிருக்கோம், அப்படியே மாலை மாதாவுக்கு அந்தோனியாருக்கு தூபெல்லாம் போட்டு கேண்டல்லாம் ஏத்தி. இது பாத்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயத்தான் எனக்கு இந்த அழகான இந்த மார்த்தா மரியா அவருடைய லாசருடைய விழா நமக்கு தருகிற அற்புதமான செய்தியாக நான் உங்களோட இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு மிக அழகாய் சொல்வார், 2 விதமான அன்பு. ஒன்னு என்னது? முதன்மையான அன்புன்னு அது கடவுள் அன்பு. வாயை திறக்கலாம், நீங்க எல்லாம் அப்படியே எங்கேயோ கேட்டா வாயிலிருந்து முத்து கொட்டுறமோ, கேட்ட கேள்வி பதில் சொல்ல அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் கூடாது. முதல்ல வந்து அவர் சொல்வார், கடவுளை முழுவதோடு, அப்புறம் ஆன்மாவோடு, ஆற்றலோடு, வலிமையும் அன்பு செய். அதே மாதிரி 2 சொல்வாரு, உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரை அன்பு. அதுக்கு அவரே நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுப்பாரு, பார்த்துப்பீங்க. அதுக்கு நம்ம லூக்கா நட்சத்திரம் பார்ப்போம். சமாரியன் ஓமை,
அந்த பிறர் அன்பு. ஒருத்தன் அடிப்படை கிடப்பான், அவனை வந்து ஒருத்தன் சரி மற்றவங்களாம் குரு போயிடுவேன் அப்படின்னா சமாரி மட்டும் அவனுக்கு அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு அவனை போய் சேவா சொல்வார். இதான் அயலார் அன்பு சொல்வார். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மார்த்தா, மரியா, லாசர், நான் முதல்ல சொன்னேன் தொடக்கத்துல, இயேசுடைய பணி முக்காவாசி அந்த 3 ஆண்டுகள்ல அதிகமாக செய்த பணி கலிலேயா தான் அதிகமாக பணி செய்தார். அவர் செய்த புதுமைகள் பைபிள்ல பாருங்களேன், நீங்க வாசினா அனைவரும் அவர் மேக்சிமம் வந்து அதிகமாக வந்து கலிலேயா ஹோலிலேண்டு போனால் தெரியும், கலிலேயா பகுதி காட்டுவாங்க. கலிலேயா வந்து அதிகமாக புதுமைகள், அற்புதங்கள், நோயினுடைய குணமாக. ஆனால் அவருடைய பயணம் வந்து எங்கன்னா எருசலேமை நோக்கி இருந்தது. எருசலேம் என்றால் அவருடைய சிலுவை பயணம் அப்படி சொல்றாங்க. அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா யோவான் நற்செய்தியாலும் லூக்கா நற்செய்தியா மட்டும்தான் இந்த மார்த்தாவை பற்றி நாம் வாசித்த இன்னைக்கு லூக்கா நற்செய்தி. இன்னொருத்தர் யோவான் நற்செய்தியா சொல்வார் மார்த்தாவை பற்றி என்ன விஷயம் சொல்லுங்க பாப்பா யாருக்காவது. இதெல்லாம் தெரிஞ்சா நாங்க ஏன் சாமி? யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்துல என்ன ஆவாரு? லாசர் என்னானாரு? செத்து போயிட்டாரு. இந்த அம்மா என்ன பண்ண வசனம் மிக அழகாய் சொல்லும், அவர் எதிர்கொண்டு செல்வார், நீர் இங்கிருந்திருந்தால் என்னுடைய சகோதரி இறந்திருக்க மாட்டான், நீரே மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று ஒரு விசுவாச அறிக்கையை முதல்ல அறிக்கையிட்ட பெண் வந்து மார்த்தா அப்படின்னா அவர் வந்து யோவான் பதிவு செய்வார். அப்ப நான் பார்த்தேன் இந்த விஷயத்தை அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மீண்டுமாக நீங்க பாருங்க போறவை இப்ப நீங்க ஊர்ல இருந்து வராங்க, ஏதோ ஒரு இன்டர்வியூக்காக ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வந்திருக்கோம் வாங்க தங்கிட்டு போங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரூம் கொடுப்போம், அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவோம். அப்போ நம்ம பண்ற விதங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் ஆசை அதிகமாகும். இப்போ நான் சொன்னேன், நான் வீடுகளை சந்திக்கும் போது நிறைய பேர் ஃபாதர் உங்களுக்கு பாயாசம் வேணுமா, டீ வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, ஒரு அக்கறையாக அன்பாக. நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு எவ்வளோ பேர் சந்திச்சிருப்பார். ஆனால் இன்னைக்கு யோசிச்சு கொண்டு இருந்தேன், இந்த மார்த்தா மரியா லாசருடைய வீட்டில் மட்டும் போய் அவர் உணவருந்தினார், அதாவது அவங்க வீட்டில் தங்கினான்னா அங்க ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது, மற்றவங்களும் அன்பு செஞ்சிருப்பாங்க, அந்த அன்பை வெளிக்காட்டிய விதம். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா யோசேப்பு பேசவே இல்லை. யோசேப்பு யாரு? ஏசப்பாவுடைய வளர்ப்பு தந்தை. மரியா மார்த்தா பாருங்க பல முறை பேசுவா, ஆண்டவரே சொல்லுங்க, இங்க பாருங்க இவ வரவே மாட்டோம், உங்க காலில் நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன், அங்க பாருங்க நீர் இருந்திருந்தார். டயலாக் இருக்கும் அந்த யோவான் நற்செய்தி 11 வாசிங்கன்னா பயங்கரமா பேசுவான். நீங்க எல்லாம் போயிட்டீங்க, அதனாலதான் அவன் உயிர் தருவான். அது எங்களுக்கு தெரியாதா, எல்லாரும் இறந்த பிறப்ப உயிர் தருவான். என்ன மாதிரி டயலாக். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த மார்த்தாவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவு பரிமாற்றம் அது கூட நினைக்கிறேன். அதனால தான் கூட இயேசு என்ன பண்றார் உங்களுக்கு தெரியல. இப்போ சில வீட்டுக்கு போனா நல்லா பேசுவாங்க, அவங்க ரொம்ப பாசமா இருப்பான். அப்ப நமக்கு அறியாம அந்த வீட்டுக்கு போயிட்டு வரலாம். சில பேர் போனா சொல்லுங்க நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கேன், சரி போயிட்டு வாங்க. அந்த வீட்டுக்கு ரெண்டாவது பேர் போவே மாட்டேன், ஏன்னா அவங்க சரியாவே பேச மாட்டாங்களே. அப்புறம் நினைக்கிறேன் இயேசு உணவருந்த மட்டும் செல்ல, மாறாக அங்கு அன்பு கலந்த உறவு இருந்ததுடைய விளைவு. நான் அந்த ஒரே ஒரு பாயிண்ட் போயிடுறேன். இன்னைக்கு விருந்தோம்பல் அப்படி ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பலமுறை செஞ்சிருக்கோம். இன்னைக்கு ரொம்ப அழகாக இந்த 3 பேருமே அதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. நீங்க ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அதெல்லாம் இல்லை, திண்ணை கட்டியிருப்பாங்க. திண்ணைகள் பாத்தீங்களா? கிராமத்துல திண்ணை எதுக்கு? திண்ணை யாரும் உட்காரத்துக்கு. ஆமாங்க, சொந்தக்காரன் மட்டும் இல்ல, ரோட்ல போறோம், இப்ப வெயிலா இருக்கு, நீங்க இந்த ரோட்ல எங்க நீங்க உட்கார முடியுமா? ஒரு இடத்துல உட்கார முடியும். அதுவும் நீங்க மால்லாம் போய் பாருங்க, எனக்கு செம்ம கோவம் வரும். ஏன் சொல்ல, மால்ல நீங்க ஒரு சேர் போட மாட்டான், ஏன்னா நீங்க ஜோடியா உட்காந்து பசங்க லவ் பண்ணிக்கிட்டு கையை போட்டுக்கிட்டு எல்லாம் அது மாதிரி இருப்பாங்களே. அதனால மால்ல பாருங்க எல்லா கடையும் இருக்கும், ஆனா ஒரு சேர் இருக்காது. நீங்க உட்கார முடியுமா? சொத்து ஒன்லி வந்து அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட, ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து சேர் போட்டிருப்பான் உட்கார். அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்க யாரோ வந்து உட்காந்து போங்க, நிழலுக்கு உட்காருங்க, உட்காந்து என்ன கொடுப்பாங்க? தண்ணி வேற, மோர். ஏன்னா இப்ப காசு கொடுத்தான் ஓஸ் மில்க் 40 ரூபாய் கடையில வாங்கி குடிங்க. நம்பாலு கேட்பான் குடிக்கிறீங்களா? ஒரு வீட்டு நேற்று போயிருந்தேன் சும்மா விளையாட்டுக்கு. நான் வந்து அந்த இதை தாண்டிட்டேன், என்ன அந்த வீட்டுடைய ஃபாதர் காபி குடிக்கிறீங்களா? நீ பயங்கரமான ஆளு, எப்போ வீட்டு வாசலை தாண்டி போன பிற்பாடு காப்பி குடிக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரியும் நான் குடிக்க மாட்டேன்னு, உஷாரா தான். அதுக்கு நம்ம நீங்க கேட்டா குடிக்க மாட்டேங்குது, அவங்க உஷாரா கேட்குவேன். நிறைய நேரம் நான் பார்க்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த திண்ணைகள் அன்பாலாம். ஆனா இன்னைக்கு நாம வாழ்ற இந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா பெரிய கேட்டு தெரியல, இப்போலாம்
இப்போ லேட்டஸ்டா ஒன்று போடுறாங்க, அதுல ஃபேஸ்புக்லாம் போடுறாங்க, இப்படி அமுத்தனா போதுமா பெரிய பெரிய பணக்காரங்கள அப்படி அமுத்தனா நீங்க கேட்ட போய் மூட தேவையில்ல. ஜீவம்பா அலாவுதீன் அற்புத விளக்கே திறகிற மாதிரி சவுறு போடுறான் பாருங்களேன். என்ன சவுறு? வால்ஸ். இப்போ இந்த பக்கம் போயிருந்தேன், இந்த எஸ்பி கார்டனா, எவ்வளோ பெரிய சவுறு தெரியல, வால், காம்பவுண்ட் வால். யாரும் உள்ள வந்துடக்கூடாது, யாரும் உள்ள வந்தீங்க தொலைச்சிருவேன். நீ நாம எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா, யாரும் உள்ள சேர்க்கவே நம்ம நிறைய விரும்புறது இல்லை. கோச்சிக்காது பொதுவாக சொல்றேன். ஆனா அந்த காலத்துல தென்னைகளை கட்டி அதை கட்டி இதை கட்டி உட்காருங்க, சாப்பிட்டு போங்க, இந்தாங்க தண்ணியை குடிச்சிட்டு போங்க, அங்க பானை வச்சிருப்பாங்க, அங்க மோர் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த உலகம் எப்படி மாறி போனது என்றால், வெறும் அந்த நான் சொன்ன மாதிரி காம்பவுண்ட் வாலோ அது கேட்டோ இல்லை, நம்முடைய இதயங்கள் கூட மூடி போய்விட்டது, இறுகி போய்விட்டது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த மார்த்தா, மரியாள், லாசர், இந்த விருந்தோம்பல் அப்படி பத்தி நான் யோசிக்கும் போது நீங்க முதல் விஷயத்தை நான் சொல்ல வரேன். மார்த்தா, நேற்று நான் சொன்ன அந்த நிகழ்ச்சி திருப்பி வரேன். பரபரப்பாகி இருந்தால், பல பணிகள் செய்வதிலே அவள் நிறைவாக அதுல மூழ்கி இருந்தாள். விருந்தோருடைய முதல் பகுதி சொல்றாங்க, இப்ப ஒருத்தர் ஊர்ல இருந்து வராங்க, நீங்க உங்க வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டாங்க, கன்னியாகுமரி இருந்து அது திருநெல்வேலி, நாகர்கோவில் வராங்க. அப்போ உங்க வீட்டு தங்க போறாங்க, என்ன பண்ணுவீங்க? வாங்க, அங்க போட்ட துணியெல்லாம் அப்படியே கிடக்கட்டும், அங்க இருக்கிற சாமான் கழுவாம அங்கேயே இருக்கட்டும், அங்க சமைக்க வேணாம், வந்த பிறகு பார்த்து அவங்க வரும்போது வாங்கிக்கல, ஏதாவது ஹோட்டல்ல வாங்கிட்டாங்க அப்படி சொல்வீங்களா? ஏய் மாமா வராரு, சித்தப்பா வராங்க, அவங்க வராங்க, வீட்டை சுத்தப்படுத்தணும். நான் நினைக்கிற விருந்தோம்பல் முதல் பகுதியே ஒரு பணி செய்வது, பணியில ஆர்வம் காட்டுவது, அதை வரவங்களை வரவேற்பதற்காக இடத்தை தயார் செய்வது மிகப்பெரிய ஒரு விருந்தோம்பல். நம்ம வெறுமனே சமைப்பது மட்டும் அல்ல, அவங்களுக்கான ஏற்பாடு செய்யல. இப்ப வீட்டை இப்ப நான் சொன்ன மாதிரி நேற்று நான் போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கோலம் போட்டிருந்தாங்க, வீட்டை சுத்தமா வச்சிருந்தாங்க, வீட்டுல அந்த கேண்டில் எரிஞ்சது, ஒரு பூ போட்டிருந்தாங்க, வீடு சுத்தமா இருந்தது. ரொம்ப அப்போ ஒரு வருவதற்காக கண்டிப்பா அவங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணியிருப்பாங்க. இதை செய்வதே நான் சொல்வேன் விருந்தோம்பலிய முதல் பகுதி. இதுதான் மார்த்தா செய்தாள். அவ சமைப்பதுல அதிகமா இருந்தாலா, அவ பரபரப்பாக இருந்தாலா, அது 2வது பகுதி. ஆனா இயேசு வீட்டுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவள் அதுல பயங்கரமாக பணி புரிவதிலே ஆர்வம் காட்டேன். இன்னைக்கு நீங்க நான் வட்டம் பார்த்துக்கலாம், என்ன டயர்டா இருக்கு, இப்பதான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன், இப்பதான் ஸ்கூல் வட்டமே, ஃபாதரை விட்டுருங்க, பொதுவா சொந்தக்காரன் அப்படி வருவங்களை நீங்க ஆர்வமே காட்டல வச்சிங்களா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கே தெரியும். நீங்களே வரேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து வரேன், ஒண்ணுமே இல்லை, அந்த ரூமை பாருங்க, ஒரு டாய்லெட் கூட சுத்தமா இல்லை, அந்த பெட்டு பாருங்க, அந்த துணி பாருங்க. இப்ப நம்ம சொல்ல மாட்டோம், நமக்கு தெரியும், பார்க்கும் போதே தெரியும் நமக்காக அவங்க எந்த விதமான ஏற்பாடையும் செய்யவில்லை. ஏற்பாடு செய்யவில்லை என்றால் என்னதான் அர்த்தம்? அவங்க உங்களுக்கு ஆர்வம் காட்டவில்லை, உங்களுக்கு மேல நீங்க வருவது அவர்களுக்கு அவ்வளவாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா முதல் விருந்தோம்பல் பணி புரிவதில பரபரப்பாக இருப்பதே ஒரு மிகப்பெரிய விருந்து. 2வது விஷயம் நான் பார்த்தேன், இன்னைக்கு நம்ம கேட்ட நற்செய்திக்கு வந்துடலாம். மரியாள் வசனம் அழகாய் ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தால். இப்ப நீங்க யோசிங்க, முதல் பகுதி நீங்க நம்ம அப்படி பேசுவோம், வரவங்க நேரா வரும்போது டீ சாப்பிட்டா வருவாங்க, இல்லைன்னு சொல்ல. வந்தோடனே நீங்க போய் நேரம் இப்ப நான் போறேன் வீடுகளை சந்திக்க, எல்லாம் உட்காருவேன், உட்காந்து கூப்பிடுவேன், எல்லாரும் வாங்க, எப்படி இருக்கீங்க, எப்படி பேசுவோம் அவங்ககிட்ட. இப்ப நான் பேசிருக்கேன், ரூமில் உட்காந்து செல்போன் நோண்டிருக்கேன், ஃபாதர் உட்காருங்க ஃபாதர் சொல்லிட்டு நீங்க பான்னு போயிட்டீங்களா? நான் யாருக்காக வந்திருக்கேன்? உங்களுக்காக வந்திருக்கேன். அப்போ வந்தவர் பாருங்க, இப்ப 2வது விருந்தோம்பல் சொல்வதை செவிமடுத்து கேட்பதுன்னு சொல்றான். மரியா அவள் காலடி அமர்ந்து இயேசு சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். விருந்தோம்பல் 2வது பகுதி. நிறைய பேர் பாருங்க வருவீங்க, சொல்லுங்க, கொஞ்சம் உட்காருங்க, சொல்றா, என்னடா நல்லா இருக்கேடா, அப்படியாடா, வெளியே போயிடுவான், போன் எடுத்து போயிடுவான், போனா 1/2 மணி நேரம் மாட்டான், இவன் போய் வெட்டுன்னு உட்காந்துணும். சரி பாப்பா, சரி நான் எனக்கு வேலை, நான் கிளம்புறேன். நீங்க பாத்தீங்கன்னா வந்தவரை அவர் சாப்பிட வந்திருக்காரா என்ன, உங்களை பார்க்க வந்திருக்கார், உங்களெல்லாம் நலம் விசாரிக்க வந்திருக்கார். நீ எப்படி இருக்க, பொண்ணு எப்படி இருக்கு, ஸ்கூல் போறாளா, காலேஜ் போயிட்டாளா, அப்புறம் வேலை கிடைச்சா, அந்த வீடு வாங்குறீனாச்சு, உடம்பு சரியில்லைனாச்சு, பரவாயில்ல, இது ஊர்ல எப்படி இருக்காங்க, அந்த வீடு மழை பெஞ்சா, இது பேசுனா தானேங்க. நீங்க பேசுவது இன்னொரு கேட்கிறார், நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உட்காரணும். முதல்ல 2வது விருந்தோம்பல் செவி மடுப்பது. மரியாள் செய்தது இதுதான். மரியாள் செய்தது பெருசா வேலை ஒண்ணு, ஆனா ஆண்டவருடைய
பாதத்தில் அமர்ந்தவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தான். இன்னைக்கு நாம கூட நிறைய நேரங்கள்ல இதை செய்யறதே கிடையாது. We don't spend time. அதாவது நேரத்தை கொடுப்பதே இல்லை. நமக்கு பல வேலை இருக்கிறதால நம்ம என்ன பண்றோம், யார் வந்திருக்கா, இப்ப நான் சொல்லுவேன் இருப்பேன், யார் வந்திருக்கா முக்கியம். உங்களுக்கு இப்ப நான் வருது, அவரை டெய்லி தான் பார்த்துருக்கேன், என்ன பெரிய விஷயமா பாருங்க. உங்களுடைய பார்வையில நான் ஒரு பெரிய ஆள் இல்லை, பெரிய ஆள் வேலை. உங்களுக்கு வந்து எனக்கான ஒரு விஷயம் இல்லை, அதனால நீங்க பண்ணி வந்து போறாரு, ஓகே பிளஸ் பண்ணிட்டு போறாரு, அவருடைய வேலை அது. அப்போ நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அதான் இழப்பு எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் நான் சொல்றது, புரியுதா? அப்போ வந்தவருக்கு யாரோ சொந்தக்காரன் வந்தா நீ உட்கார்ந்து அவன்கிட்ட பேச விரும்பலை என்பதை உங்களுடைய செயல்பாடுகள் காட்டுகிற போது நீங்க அந்த விருந்தோம் 2வது பகுதியில நம்ம அவுட் ஆயிரும். 3வது விஷயம் பார்த்தேன், லாசர் விருந்தோம்பலி 3வது பண்பு நட்புடன் உறவாடுவது. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க, இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி பசங்க சொன்னோமா பார்ட்டி வைக்கலாம், அப்படியே பாருங்க நட்பு பார்ட்டி வைப்பது பெருமையா நான் சொல்ல வரல, தப்பா நினைச்சுக்காதீங்க. பாருங்கன்னா அந்த லாசர் அவருக்கும் அந்த இயேசுக்குமான உறவு, வசனம் அழகாய் சொல்லி அவன் இறந்து போகிறான். வசனம் வாசிங்க 11ஆம் அதிகாரத்தை வாசினா அவன் கீழிப்படுறான். ஆண்டவர் சொல்வார் அவன் உறங்கி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் தெரிஞ்சிச்சு அவன் உறங்கி கொண்டு இருக்கிறான், ஆனா அவன் செத்துட்டான். அவர் போறாரு பாருங்களேன், அங்க இடத்துல போய் கல்லறையை பார்க்கும்போது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவர் வசனம் அழகாய். அப்ப கூட தான் சொல்றான், இவர் பாருங்களேன், இவன் மேல எவ்வளவு இவருக்கு அன்பு. இப்ப நீங்கள நான் கூட இருக்கேன், எவ்வளவு பேர் இறந்து போறாங்க, எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, எல்லாருக்கும் நீங்க கண்ணீர் விட்டு அழுவீங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். அவங்க சொல்றான் பக்கத்து எல்லாம், இவருக்கு எவ்வளவு வசனம் அழகாய் சொல்லுகிறது. அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவனை உயிர்த்தெழ வைக்கிறார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவரோடு அவன் விருந்திலே அமர்ந்து உண்டான். நீங்க பாருங்க, விருந்து 3வது விஷயம் உயிர்த்தெழுதல் அல்லது நட்பு. எனக்கு நான் கூட நினைக்கிறேன், இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அனைவருமே உயிர்த்தெழ பெறுகிறீர்கள். அப்ப நீங்க நம்முடைய வாழ்வுல பாத்தீங்கன்னா விருந்தோம் என்பது வெறுமனே உணவு மட்டும் இல்லைங்க, நேரம், நம்முடைய திறமை, ஆற்றல். இப்ப சில பேர் கோயிலுக்காக அன்புக்காக பங்கிற்காக இந்த பாடல்களுக்கு வேணா பாருங்க. சோ இந்த நேரத்தை ஆண்டவருக்காக செலவழிப்பு, இது வந்து ஒரு ஆர்வம், ஒரு அக்கறை, ஒரு அன்பு. இது வந்து விருந்தோம்பலுடைய பல பரிமாணம் ஒன்றாக இன்னைக்கு சொல்றாங்க. இப்ப நீங்க நான் யோசித்து பாருங்க, நீங்களாம் கெட்டவங்க நான் சொல்ல, நல்லா கவனிப்பீங்க, நல்லா செய்வீங்க, எல்லாம் உண்டு, வந்தா கறி மீன்லாம் ஆக்கி போடுவீங்க, எல்லாம் விடுங்களேன். பட் இருந்தாலும் சில நேரங்கள் நம்ம வெறுமனே இந்த உணவை மட்டுமே மையப்படுத்துகிற போதுதான் நிறைய இடத்துல தோத்து போகிறோம். அதை விட மேலான காரியம் தயாரிப்பு. நீ சொன்ன வீடை சுத்தப்படுத்துறது, அந்த இடத்தை சுத்தப்படுத்த, அவங்க வரவங்களை கவனிக்க முடியாது, வந்தவங்கள உட்கார்ந்து பேசுவது, கொஞ்ச நேரம் பேசுங்க, ஒரு காஃபி கொடுத்துட்டு எப்படி என்ன விசாரிங்க. அதுதான் வந்து 3வது சொன்ன மாதிரி உறவை பேணுவது, நட்புறவாடுவது. இதெல்லாம் எங்க மிஸ் ஆகும்? நான் சொன்ன அந்த அன்பும் அக்கறையும் இல்லை என்றால் அந்த உபசரிப்பு என்ற ஒரு விஷயம் வந்து அப்படி மறைந்து போய்விடும். அதான் இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல யாரையும் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வரத வந்து பெரிய காலத்தை விரும்பணும், இப்ப நம்ம விரும்புறதே இல்லை. ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு, நமக்கு நிறைய பைசா ப்ராப்ளம், வந்தான் போக மாட்டான், நிறைய செலவு அப்படி நீங்களே வச்சுக்கிறீங்க மனசுக்குள்ளே. அதுக்காக சொல்றேன், நீங்க வராதீங்க, எனக்கு மெசேஜ் பண்றீங்க, அந்த நோட்டீஸ் என்ன பண்ணுங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. பாத்தீங்களா நிறைய பேர் சொல்றீங்களா இல்லையா? நாங்களும் அப்படியே வந்துடுறோம், நாங்களும் வாட்ஸ்அப்லேயே காசு அனுப்பிச்சிடும். இன்னைக்கு வாழ்க்கை எப்படிதான் போகுது. ஆகவே நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப அழகான மார்த்தா மரியா லாசர் விடுக்கிற அற்புதமான அழைப்பு. இதை விட மேலாக நான் சொன்னதுதான் இதெல்லாம் சாதாரண, ஆனா இந்த நற்கருணை மிகப்பெரிய திருவிருந்து. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்மை அழைக்கிறார் அவரிடம் உறவு கொள்ள. அதுவே நான் தன்னையே நம் அனைவருக்கும் உணவாக கொடுக்கிறார். கண்களை மூடுவோம். இந்த அழகான ஒரு பாடல், இந்த பாடலை நம்ம வந்து அப்படியே ஒரு தியான சிந்தையோடு நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா, பொறுப்பாதம் பணிகிறேன் எனதான்ம உணவாவா. நம்முடைய வாழ்வினுடைய மையம் வந்து நற்கருணை. நான் சொன்ன ஆண்டவருடைய உடன் இருப்பு, நீங்க ஒவ்வொரு முறையும் நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது, அவர் குரலை கேட்பது, வெறுமனே அவருடைய உரையாடுவது அல்ல, மாறாக அவர் தன்னையே உணவாக நமக்கு உயிராக நம்முடைய வாழ்வின் எல்லாமாக கொடுத்து கொண்டிருக்க அப்படியான தெய்வம் எடுக்கிற என்ற அற்புதமான செய்திகளை நமதாக்கி கொண்டு வாழ் அருள் வேண்டி இந்த பாடலை பாடு. நற்க
நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா பொற்பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவை வா நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா பொற்பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவை வா உணவை உயிரேனே என் உள்ளம் தா என் உள்ளம் வந்து பொது வாழ்வு தா உணவே உயிரே நீ என்னுள்ளம் வா என்னுள்ளம் வந்து புது வாழ்வு தா நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா பொற்பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவை வா நான் உண்ணும் உணவெல்லாம் என் உடலில் உருவேற்றும் நான் உண்ணும் உணவெல்லாம் என்னுடலில் உறவேற்றும் நான் உண்ணும் உமதுடலோ உமதாக உருமாற்றும் நான் உண்ணும் உமதுடலோ உமதாக உருமாற்றும் உமதாக உருமாற்றும் உணவே உயிரே நீ என்னுள்ளம் வா என்னுள்ளம் வந்து புது வாழ்வு தா உணவே உயிரே நீ என்னுள்ளம் வா என்னுள்ளம் வந்து புது வாழ்வு தா நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா பொற்பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவை வா முற்கால பாவமெல்லாம் இந்நாளை கிளற வைக்கும் முற்கால பாவமெல்லாம் இக்காலை இடற வைக்கும் உன்னுடலை உட்கொண்டு உன்னுடலை உட்கொண்டு நீயாக நான் மாறவா இன்று நீயாக நான் மாறவா உணவே உயிரே நீ என்னுள்ளம் வா என்னுள்ளம் வந்து புது வாழ்வு தா உணவே உயிரே நீ என்னுள்ளம் வா என்னுள்ளம் வந்து புது வாழ்வு தா நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா பொற்பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவை வா நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா பொற்பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவை வா உணவே உயிரே நீ என்னுள்ளம் வா என்னுள்ளம் வந்து புது வாழ்வு தா உணவே உயிரே நீ உலகம் படிடுவோம் நாம் அனைவரும் உலகம் படிடுவோம் வந்து புது வாழ்வு வாழ்வுதான் கருணை ஆண்டவா என்னோடு பேசவா பொற்பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவை வா தன்னையை விருந்தாக படைப்பவர் நம்முடைய வாழ்வின் அருமருந்தாக இருப்பவர் நோய் திருக்கும் பிணி போக்கும் மருந்தாக இருப்பவர் மார்த்தா மரியா லாசருடைய இல்லத்தில அன்புழுக தங்கியவர் உறவு கொண்டவர் உபசரி விருந்தோம்பலிலே ஒன்றாக இணைந்தவர் இதோ இன்று சக்கையை பார்த்து சொன்னார், நான் வீட்டிற்கு வர வேண்டும், வந்து தங்க வேண்டும். நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய இதயத்தில் வரவேற்போம். வெறுமனே உணவை அல்ல, மாறாக அன்பை, அக்கறையை, நேரத்தை, ஆற்றலை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய உள்ளத்தை வளர்த்துக் கொள்ள அருள் வேண்டி அவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள மாண்பின் இதத்தை பாடு.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருவாடினை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறுபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பேருபலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உமை மன்றாடுகிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. உன்
ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. நாவழியா நாயகரே, புனித அந்தோனியாரே, தஞ்சமென உம்மை நாடி வந்தோம், நலன்கள் தந்தருள்வீரே. நாவழியா நாயகரே, புனித அந்தோனியாரே, தஞ்சமென உம்மை நாடி வந்தோம், நலன்கள் தந்தருள்வீரே. வாழ்க 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 எங்கள் காவலரே. வாழ்க 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 எங்கள் காவலரே. நாவழியா நாயகரே, புனித அந்தோனியாரே, தஞ்சமென உம்மை நாடி வந்தோம், நலன்கள் தந்தருள்வீரே. ஆபரனின் வார்த்தைகளை சீரமென ஏற்றவரே. ஆபரனின் வார்த்தைகளை சீரமென ஏற்றவரே. நற்கருணை சந்நிதியே, வாழ்வின் பேரென உணர்ந்தவரே. அற்புதமும் அதிசயமும் செய்திட வரங்கள் கொண்டவரே. வாழ்க 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 எங்கள் காவலரே. வாழ்க 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 எங்கள் காவலரே. நாவழியா நாயகரே, புனித அந்தோனியாரே, தஞ்சமென உம்மை நாடி வந்தோம், நலன்கள் தந்தருள்வீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைகள் எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள்க. இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.